நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேலை நாடுகளில் உள்ள இந்துக்கள் தங்களின் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதை பார்த்த மேலை நாட்டு மக்கள் இந்தியர்கள் இங்கே அமர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து விவரங்களை கேட்டபின் தங்கள் பித்ருக்களுக்கும் அதுபோல் செய்ய வேண்டும் என கூறி தர்ப்பணம் செய்கின்றனர். இந்தியாவிலிருந்து சென்ற பிராமணர்கள் கோயில்கள் மற்றும் அங்கே பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்து கொடுக்கின்றனர். பாலக்காடு ஆலந்தூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரினீஸ் என்பவர் நீதிமன்ற உத்தரவை கொண்டு வந்த வக்கீல் அக்விப் என்பவரை ஆபாசமாக திட்டி மிக மோசமாக நடந்து கொண்டதாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அந்த சப் இன்ஸ்பெக்டர் மீது கேரள உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. பொதுமக்களிடம் இதுபோன்ற அவமதிப்பு செயலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் தான் எஜமானர்கள். யாரையும் வாடா போடா நீ என்று அழைக்கக்கூடாது. இது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீசாருக்கும் சுற்றறிக்கை அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து GSLV F-15 ரக ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவி தரைவழி கடல் வான்வெளி போக்குவரத்துக்கு வழிகாட்டும் NVS-02 செயற்கைக்கோள் நேற்று வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜில் நடந்து கொண்டிருக்கும் மகா கும்பமேளாவின் முக்கிய நாளான அமாவாசையன்று நேற்று புனித நீராடு என்பதற்காக 10 கோடி பேர் குவிந்தனர். புனித நீராடல் துவங்குவதற்கு முன் திருவேணி சங்கமத்தை நோக்கி மக்கள் திடீரென கூட்டமாக முன்னேற முயன்றதால் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 30 பேர் உயிரிழந்தனர், 60 பேர் காயமடைந்தனர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில் கூட்ட நெரிசலுக்கு பின் பக்தர்களின் உடைமைகள் சிதறி கிடந்தன. உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இன்று தியாகிகள் தினம். அகிம்சையை போதித்த இந்திய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினம். அன்பினில் ஆத்மநேயம் செலுத்திட வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நம் இந்திய எல்லையில் உள்ள படைகளை சீனா விலக்கிக் கொண்டாலும் சீனாவால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது. திபெத்தில் பாய்ந்தோடும் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை சீனா கட்ட உள்ளது. இது சீனாவின் மறைமுக போருக்கான ராஜதந்திரம் என அரசியல் நிபுணர்கள் கூறி வரும் சூழலில் வெளியுறவு கொள்கை நிபுணர் ராஜமோகன் எச்சரித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.